திரு ஸ்டாலின் அவர்களே, இதுல தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேணும், யார் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற தேர்தல். இது சட்டமன்ற தேர்தல் தானே? சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே? ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது கூட ஞாபகம் இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் பேசிக்கிறாங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, திரு ஸ்டாலினுக்கு அடிக்கடி மறதி அதிகமாகி போயிட்டுதுன்னு. அந்த மறதி அதிகமான காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு சட்டமன்ற, தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் இன்னும் அடுத்த மாசம் அறிவிக்க இருக்கிறாங்க. அதை மறந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டி அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நல்லா கேட்டுக்குங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன், அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் தாம்பரம், பல்லாவரம் 2 சட்டமன்ற தொகுதிகள் அத்தனை வாக்காளர் உறுப்புகள் குழுமி இருக்கின்ற இந்த அரங்கிலே குறிப்பிடுறேன், இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. சட்டமன்றத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும், அது அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நடக்கின்ற தேர்தல். மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் 2024ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. இப்பொழுது சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து பேசுங்கள். ஏன்னா பயம் வந்துடுது ஸ்டாலினுக்கு. நம்ம எதுக்கு தில்லு திராணி தெம்பு இல்ல. பல முறை நான் பேசிட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா அதிமுக அரசாங்கத்தை பற்றி பேசுங்க. பதில் சொல்ல தயார். 2011 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். அந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு நாங்கள் விளக்கி பேசுறோம். உங்களுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஊழல் ஆட்சியில என்ன செய்தோம் என்பதை நீங்கள் அந்த களத்திலே பேசுங்கள். நாட்டு மக்கள் இதை கேட்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தீர்ப்பு அளிக்கட்டும். இன்னும் அந்த சவாலுக்கு பதிலே இல்லை. ஆக ஸ்டாலின் அவர்களே, வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மாய உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக உண்மையிலேயே தமிழகத்தில் நம்மை எதிர்க்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு இல்லை என்பதை நிரூபணமாகிவிட்டது. இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பல கூட்டத்தில் நான் இந்த கருத்தை தெரிவித்து விட்டேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உழைப்பை நம்பி இன்றைக்கு இருக்கின்ற கட்சி, உழைத்து மக்களுக்கு நன்மை செய்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம். ஆகவே நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. அதே நேரத்தில் கூட்டணி என்று அமைத்து விட்டால் எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் வராமல் கூட்டணி வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்பாளராக கருதி வெற்றிக்கு பாடுபடக்கூடிய இயக்கம் அதிமுக இயக்கம். அதனாலதான் எந்த கட்சி நம் கூட்டணிக்கு வந்தாலும் அந்த கட்சியை முகமலர்ச்சியோடு வரவேற்று நம்மை விட நம்முடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்காக பாடுபடுகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. இன்றைய தினம் ஸ்டாலின் பல அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டமாக போய்கொண்டிருக்கின்றார். அரசு நிகழ்ச்சி, அரசாங்க பணம், அதில் போய் அரசியல் பேசுறார். இது கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு அரசியல் பேச வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நீங்க திமுக பொதுக்கூட்டத்தை போட்டு அரசியல் பேசுங்க. அரசாங்க பணத்தில் அரசு நிகழ்ச்சியில இன்னைக்கு அரசியல் பேசுவது கண்டிக்கத்தக்கது, மரபல்ல. ஆக இதை அவரால் பொதுக்கூட்டம் நடத்த முடியல. திமுக கூட்டணியில பல பிரச்சனை, ஒருங்கிணைப்பு இல்ல. அதனால அரசாங்கம் நடத்துகின்ற அரசு நிகழ்ச்சியில அரசியல் அந்த கருத்திலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர். நாங்கள் அப்படி அல்ல. எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட 189
சட்டமன்ற தொகுதிக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை மக்களிடத்தில் விலைக்கு பேசுகிறோம். இந்த அவல ஆட்சியிலே ஏற்பட்ட அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எழுச்சி பயணம் நிகழ்ச்சி. இன்றைக்கு ஸ்டாலின் அவசரமா பல திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறார். எங்கே அதுக்கு பணம் ஒதுக்குனீங்க? நீ அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவீங்க? இதை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர மாடல். திரு ஸ்டாலின் அவர்களே, அவசரமாக நீங்கள் ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பல அவசர கோலத்திலே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்க. அதிமுக ஆட்சிக்கவுடன் இந்த அவசர கோலத்திலே விடப்பட்ட டெண்டர் அத்தனையும் ரத்து செய்யப்படும். நிதியே ஒதுக்கல, திட்டத்தை அறிவிச்சு அடிக்கல் நாட்டினா அந்த திட்டம் எப்படி நிறைவேறும்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தேர்தல் வந்து விட்டது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அதுக்கு தான் எல்லா துறைகளிலுமே அவசர கோலத்தில் கமிஷனுக்காக டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்றங்களை கடுமையாக இன்றைக்கு கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குவாரி வைத்திருக்கின்றவர்கள், ஜல்லி கிரசர் வைத்திருக்கின்றவர்கள், அவர்களை மிரட்டி பணம் பறிக்கின்ற செயலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டுக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு அந்த கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் அந்த இலாக்காவுடைய அமைச்சர் அவளிடத்திலே பணத்தை பறிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எச்சரிக்கை விடுகிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிற எவராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.